இன்றைக்கி எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஒரு சில பறையரோட இருப்பிடத்தை வந்து அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த வரலாற்றை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி முருகன் வெறியாட்டம், அங்கே இருக்கிற அந்த பலியிடுதல், இந்த மரபு வந்து தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்கு. குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கிறது வந்து இங்கே பொதிகை மலையில் தான் பூக்கப்படுது. இங்கே இருக்கிற மலையில் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பூக்கப்படுது. இப்படியான பல வரலாற்று சான்றுகள்லேருந்து முருகன் யாரெல்லாம் கொண்டாடி போட்டோம், ஆனால் அவன் நமக்கான ஒரு கடவுளுங்க விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடவடிக்கையில் இருக்கணும். என்ன நடவடிக்கைன்னா, ஆரியர்களை வந்து நம்ம பூஜை விஷயங்கள்லாம் யாகங்கள்லாம் தூக்கி போட்டு நம்ம தமிழர்கள் பயன்படுத்தணும். கோவிலில் வந்து சமஸ்கிருத முறைப்படி இல்லாமல் தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனையும் அந்தளவுக்கு பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல செயல்முறைப்படுத்துவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ முருகன் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. என்னென்னா, தெலுங்கில் ஒரு படம் வந்து ஜூனியர் என்டிஆர் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தில் வந்து என்னென்னா, கீழே வந்து வேல் மாரி போட்டு மேலே வந்து சூளம் போட்டு இடையில வந்து டிஎன்ஏ சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த படம் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏஐ மூலிமா சில போஸ்டர் தயாரி போட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதை தாண்டி பண்ணனா அது வந்து ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்னிந்தியாவில் வந்து வழிபடப்பட்டாலும் முருகன் வந்து வடநாட்டில் வந்து பிறந்தவர் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லி அதை போட்டிருக்காரு. இது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே தெலுங்கானா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் வந்து எங்கள் தமிழ் மொழியோட எங்கள் மொழி மூத்தது அப்படின்னு சொல்லி சில கட்டமைப்பெல்லாம் உண்டு பண்ணுறாங்க. அது வந்து கடந்த ஆண்டு அந்த பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கேருந்து ஆட்களே வந்து தெலுங்கு வந்து நமக்கு பிந்தியதெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே பேரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பலர் வந்து இங்கே இருக்கிற ஆட்களே சில பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. நம்முடைய இப்போ தொன்மையை வந்து அப்போ நம்ம வந்து பல ஆய்வுகளை வந்து நிறுவனாங்க. இப்போ வந்து என்னென்னா, முருகனை பற்றிய சர்ச்சையை வந்து கிளப்பியதுக்கு மூலியமாக பண்ணாங்கன்னா, முருகன் என்ன பண்ணுறாங்கன்னா, முருகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கடவுளை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மயப்பட்டதாக வந்து அவங்க வந்து சித்தரிக்க முயல்றாங்க. இதை தாண்டி சித்தரிக்க முயல்றது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன ஆரியர்களுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக கொண்டு போய் அவங்க முடிச்சுக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து குறிப்பிட போகிறது வந்து வேதங்களில் சில விஷயம்லாம் கோட் பண்ணி சில விஷயம்லாம் பேசுகிறத பார்க்கறதுல என்ன சொல்லணும்னா, வேதங்களை கட்டுக்கதை புராணங்கள்லாம் வச்சுட்டு வேதங்களில் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் சில நூல்களையும் குறிப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் தமிழுக்கு மட்டும் இல்லை, இது வந்து வேதங்கால குறிப்பிடப்பட்ட கடவுள், அதனால் வந்து இதை வந்து பிராமணர்களுக்கு, அதாவது இவங்க பிராமணர்களுக்கு சேவகம் செய்கிறாங்க, இது வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுது. அதாவது தமிழை வந்து மட்டம் தட்டுறதுக்காக தொடர்ச்சியாக வந்து அந்த ஆரிய கைக்கூலிங்க வந்து இந்த விஷயம் சதிவேலையில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கிறத பார்க்க முடியுது. சரி, ஏற்கனவே வந்து சமஸ்கிருதமாக தமிழாக மூத்தது எதுன்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணக்குள்ள அப்போ ஒரு சில ஆய்வுனா போடுது. இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்புறம் வந்து மொழிகளில் வந்து தமிழ் தெலுங்கு அப்படிங்கிற அந்த விஷயம் தொன்மை எது, அப்புறம் பண்பாடு கலாச்சாரம் எது தொன்மை, அப்புறம் வந்து யார் வந்தேரி. ஒரு அம்மா ஒரு பேரரசு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் தான் வந்தேரி, நாங்கள் தான் வந்து இங்கே பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி அவங்க தமிழர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் தான் வந்தாங்கன்னு சொல்லி அப்படி சில விஷயம்லாம் பேசணும் பார்க்க முடியுது. ஆக நம்மளுடைய வரலாற்றை வந்து இன்னும் புதுப்பிச்சு இன்னும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதை வந்து ஃப்ரேம் பண்ண வேண்டிய கடமை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குது, இளைஞர் சமுதாயத்துக்கு இருக்குது. அரசு வந்து ஒத்துழைப்பு பண்ணணும். ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் வந்து பல கட்டத்தில் பல ஆய்வுகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 50 வருஷமாக வந்து அப்படியான மிகப்பெரிய ஆய்வுகள் வந்து பெரிய அளவுக்கு இங்கே தொடங்கப்படவில்லை. அது இப்போ அந்த பற்றாக்குறையை வந்து அந்த போதாமை வந்து நம்ம உணர்ந்துக்கணும். சரி, இன்றைக்கி முருகனை பற்றி நம்ம தமிழ் முருகன் சிவன் வந்து நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை பேசலாம் கூட, இன்றைக்கி எந்த கோவிலில் தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்யப்படுறதுலாம் கிடையாது. கடந்த ஆட்சியில் வந்து திமுக வந்து அரசியல் ரீதியாக அந்த விஷயத்தை கொண்டு வந்து பண்ணால் கூட அவங்க திமுக அவங்க ஒய்ஃபும் சரி, அங்கே இருக்கிற பெரும்பான்மை அமைச்சர்கள் வந்து யாரும் வந்து சமஸ்கிருதத்தில் ஓதுறதை தான் முன்னிலைமைப்படுத்தி அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சட்டங்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ் முறைப்படியும் வந்து அர்ச்சனை பண்ணலான்னு, ஆனால் சட்டங்களை வந்து அது வந்து கேட்டு பெறதாக தான் இருக்குது. அதை வந்து யாரும் மக்கள் கூட அது வந்து யாரும் தன்னெழுச்சியாக போய் விரும்பி கேட்டு யாரும் பண்ணல. பொதுவாக தமிழ்நாட்டோட கோவில் கும்பாபிஷேகம் கூட என்னென்னா வடமொழியில் தான் பண்ணப்படுது. அதாவது இப்போ வேதங்கள் ஆகமங்கள் சொல்லப்படுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, தமிழர்கள் வந்து இந்த வேதங்களை ஏற்றுக்கலை, ஆகமங்களை உருவாக்கினா கூட அந்த ஆகமங்கள் என்னென்னா வேதங்கள் அடிப்படையாக கொண்ட உருவாக்கப்பட்டதாக தான் இருக்குது. இப்படியான முறைகள் இருக்குது. நம்ம வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்களெலாம் நம்ம வந்து அவங்களை வந்து அந்த பிராமண ஆதிக்கத்தை முழுமையாக எதிர்த்தா கூட ஒரு சில கூறுகளை வந்து அவங்க உள்வாங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவசியம் இவர்கள் வந்து அந்த விஷயத்திலேருந்து எல்லைக்கு உட்பட்டு என்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இப்போ கூட என்னென்னா அரசாங்கம் உத்தரவு போட்டு இது பண்ணால் கூட கலைஞர் திமுக ஆட்சியில் கூட என்னென்னா பல கோவிலில் சமஸ்கிருதம் தான் கும்பாபிஷேகம் பண்ணப்படுது. முருகனுக்கு அர்ச்சனை கூட பண்ணது. ஏன் சீமான் கூட போய் அந்த இடத்துல வந்து அர்ச்சனை கூட சமஸ்கிருதம் தான் பண்ணியிருக்காரு. ஆக இப்படியான விஷயங்களை பார்க்கல இது வந்து நம்ம வந்து வெறும் சடங்காக சம்பிரதாயமாக ஒரு 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 சங்கர ஒரு சம்பிரதாயமாக தான் பண்ணிக்கிட்டு ஒரு சடங்காக பண்ணிக்கிட்டு போயிட்டு பார்க்க முடியும். ஆக சரி, உண்மையிலே முருகன் அவங்க என்ன முன் வைக்கிறாங்கன்னா திருமுருகாற்றுப்படைகளையும் சரி, அப்புறம் வந்து பரிபாடலையும் என்னென்னா முருகன் வந்து இமயமலையில் பிறந்ததாகவும் சுனையில் பிறந்ததாகவும் தாமரையில் பிறந்ததாகவும் அந்த லொக்கேஷன் வந்து இமயமலை தான் சொல்லப்படுது. தாமரையில் பிறந்திருக்காரு, சுனையில் பிறந்தார். அப்புறம் வந்து கார்த்திகை பெண்கள் இதில் வந்து அவங்க வந்து அவர் வந்து கையில் வந்து கங்கையில் விட்டதாகவும் இப்படியே பல்வேறு கதையும் சொன்னப்பறம் அதோட லொக்கேஷன் என்னென்னா அதாவது அந்த இடம் என்னென்னா இமயமலை குறிப்பிட சொல்லாதான் பார்க்க முடியுது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து என்ன வேதங்களில் ரிக்கு சாமதர் வேதங்களில் முருகனை பற்றியான சில கணக்கெடுலாம் அவங்க வந்து ஆரியர்கள் வந்து புனைஞ்சி வச்சுருக்காங்க. சரி, இந்த பரிபாடல் இந்த கலித்தொகையில் சில குறிப்புகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்களில் போய் ஜாயின் பண்ணால் கூட அதோடைய காலம் வந்து கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிறாங்க. பொதுவாக சங்க இலக்கியங்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது, அது கிபி. ஆனால் திருமுருகாற்றுப்படை இன்னும் சில ஆய்வுகள் என்ன சொல்லலாம், இது வந்து கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணி என்னன்னா 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு விஷயம். அடுத்த கட்டமாக அந்த ரிக்கத்து சாமாதர்னா குப்தர் காலத்துலேயும் மௌரிய காலத்துலேயும் தான் அது வந்து எழுதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து வெறும் நடைமுறையில் வந்து வரல. பட் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுக்களை வந்து அதை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது அம்பேத்கர் கூட இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதாவது வேதங்கள் வந்து ஒரு முறை எழுதப்பட்டதில் நிறையா மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கால வரையறை முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டார். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளைக்காரன் ஆண்டுறதுக்கு முன்னாடி கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல வேதங்களில் பல மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பல விஷயங்கள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பல்வேறு ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த திருட்டு வேலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமூகத்தில் என்ன பிரபலமாக என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேதங்களை குறிப்பிட்டு பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ கொரோனா வந்தது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேதங்களை குறிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆக இந்த சித்து வேலையிலேருந்து இந்த விஷயங்கள்லேருந்து என்னென்னா முருகனோட காலத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் சுருக்க பார்க்குறாங்க. ஆனால் முருகனோட ஆயுள் வந்து முருகனுடைய வரலாறு வந்து 2000 வருஷமோ 3000 வருஷமோ, அதாவது திருமுருகாற்றுப்படை இந்த சங்க இலக்கிய பாடல் மூலிமா 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 2000 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேத இதிகாசங்கள் மூலிமா அதோடைய ஆண்டை வந்து 3000ன்னு சொல்லி 2500 2200 அல்லது 2500 அப்படின்னு சொல்லி சுருக்க பார்க்குறாங்க. ஆனால் முருகனோட வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டு கிலோமீட்டர் வரலாறு. ஏன்னா தொல்காப்பியம் வந்து கிட்டத்தட்ட வேதங்களும் தொல்காப்பியிலும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்ன பண்ண தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தனங்களை பற்றி குறிப்பு இருக்குது, அந்தன தொழிலை பற்றி குறிப்பு இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்புறம் தொல்காப்பியத்தை சில இதை வந்து வேதங்களில் உள்ள சில விஷயங்கள்லாம் வந்து உள்ள வாங்கப்பட்டிருக்கு. ஆக இப்படியான விஷயங்கள் பார்க்கல 2 முன்ன பண்ணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு 5000-10,000 வருஷத்துக்கு முந்தையது தான் அந்த முருகன் வழிபாடு, தமிழோடைய பண்பாடு, இலக்கிய கூறுகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா தொல்காப்பியர் வேதங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் தொல்காப்பியர் வந்து அப்படி மாற்றி அப்டேட் பண்ணலை. உரையாசிரியர்கள் பின்னால் வந்து உரையாசிரியர்கள் வேறு விதமான சில இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்களே தவிர மூலம் வந்து மாறலை. தொல்காப்பியம் காலம் அதிகபட்சமாக 5ஆம் நூற்றாண்டு சொல்லப்படுது. கிமு 5ஆம் நூற்றாண்டு சொல்ல 2ஆம் நூற்றாண்டு நம்ம வச்சுவோம். நம்ம வந்து லேட்டராகவே நம்ம வந்து ரொம்ப கடைசி ஆய்வோடு 2ஆம் நூற்றாண்டு நம்ம எடுத்துப்போம். ரொம்ப தொன்மைக்கு கூப்பானா நம்ம கொஞ்சம் 2ஆம் நூற்றாண்டு படி ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமா அந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு பேசணும்னா தொல்காப்பியம் வந்து 2ஆம் நூற்றாண்டு கல்ச்சரை எழுதலை. அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5000-10,000 ஆண்ட கல்ச்சரில் தான் வந்து இப்போ எழுதி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு வரையறைகளை கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து எதுவும் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கலை. சமூகத்தில் இருக்கிற அப்போ இருக்கிற நிலவில் இருக்கிற சிவியல் இலக்கியங்கள், பல்வேறு கவிதைகள், இது அந்த அகப்பாடல்கள் புறப்பாடல்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கலெக்ஷன் தொகுத்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் படி செக்ஷன் பண்ணி பிரிக்கிறாரு. இப்போ செல்ஃபில் வந்து நம்ம வந்து பொருள் எடுக்கிறோமே அது தான் வந்து பொருளை வந்து அந்தந்த கிளாஸ் படி அதை எடுக்கிறாரு. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எங்கே வைக்கிறது, கிச்சனில் போய் என்ன பொருளை வைக்கிறது, பீரோவில் என்னென்ன துணிமணி வைக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து கிளாஸிஃபிகேஷன் பிரிக்கிறாரு தவிர அவர் வந்து முழுமையாக எந்த விஷயமும் பண்ணலை. ஓகேவா? அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழோட வரலாறு வந்து கிட்டத்தட்ட 5000-10,000 வருஷத்துக்கு பின்னோக்கி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் என்ன சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஆய்வுகள் வந்து ஆய்மன்னர்கள் ஆண்டிருக்கான்னு சொல்கிறாரு. ஆக ஆய்மன்னர்கள்னால் யாரும் இடையர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. சரி, திணையில் வந்து எடுத்தோடனே வந்து மருதத்திணை வந்து தோன்றில்லை. பல்வேறு ஆய்வுகளின்படி
குரங்குலேருந்து மனிதன் பிறந்தானா அப்படி இல்லைன்னு சொல்லி மைப்பட்டுடுச்சு. அப்புறம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கேருந்த ஒரு சில சான்றுகள் முன்னாடி குகைகளையும் காடுகளையும் மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்குது. அதுக்கு வந்து தமிழக நிலப்பரப்பில் அதுக்கு ஆதாரம் சொல்லப்படுது. சங்க இலக்கிய நூல்கள் மூலயமாக இருக்கிற ஆய்வுப்படி சில குறிப்புகள் படி குமரிக்கண்டம் கொண்டம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த குமரிக்கண்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்கா இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு வந்து அவங்க காட்டுறாங்க. பல்வேறு சான்றுகளில் ஒளிநாடுன்னு பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படியான விஷயங்களை பார்க்கக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியா ரெண்டும் வந்து பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இருக்கும். அவங்களுக்கும் நமக்கான ஒரு சில ஒற்றுமையில் இருக்க பார்க்கக்கூடியது. சவுத் ஆப்பிரிக்கா சில இடங்களில் வந்து தமிழ் மொழி வந்து திரிஞ்சு பேசுகிறத பார்க்க முடியுது. ஆக இப்படியான விஷயங்கள்லேருந்து தமிழோட தொன்மையை புரிஞ்சிக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா 10,000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்ட அந்த ஆய்நாடு வந்து ஆய்மணலால் ஆளப்பட்டிருக்கு இந்த பெருநிலப்பரப்பு. அதாவது என்னென்னா, முதல்ல வந்து மக்கள் வந்து வேடர்களாகவும் குரலாகவும் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற அங்கேயே வந்து எல்லாம் நினைக்கிறாங்கன்னா மருதத்தணியில் தான் வந்து அரசர்கள் தோன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. குறிஞ்சிலையும் முல்லையிலையும் அதாவது அரசர்கள் தோண்டியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு குழுவாக வாழ்வாங்க. அப்போ வேற ஒரு குழுக்களுக்கும் சண்டை நடக்கக்குள்ள இங்கே தலைவன் தோன்றுவார், அங்கே தலைவன் தோன்றுவார். அப்போ ஆயுதங்கள் தோன்றும். அப்போ வந்து என்னென்னா, அந்த காலத்துலேயே வந்து மரங்களையும் மற்ற விஷயங்களையும் வந்து ஆயுதங்களை பயன்படுத்த தாண்டி விலங்கோட தந்தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த தாண்டி இரும்பு பயன்பாடு இருந்திருக்கு. ஆக அங்கே இருக்கிற மக்களே வந்து மன்னருங்கிற கான்செப்டில் வந்துட்டாங்க. அங்கேயே வந்து அந்த மலைச்சரிவில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆக இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து நாகரிகத்தில் கொஞ்சம் தொட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆக இப்படியான விஷயங்கள்லேருந்து முதல் கடவுள் அல்லது முதல் மாந்தை அப்படின்னு முதல் மாடு வந்து எங்கே தோன்றிங்கன்னா மலையிலையும் காட்டிலையும் தான் தோன்றியிருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில் முருகன் வந்து அங்கே இருக்கிற ஒரு மன்னருடைய ஒரு ஐக்கானாக தான் முருகன் வந்து பார்க்கப்படுது. அதாவது என்னென்னா, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு மன்னர் வந்து போர்லையோ அல்லது இயற்கையாகவே அந்த மன்னர் வந்து மரணமடைஞ்சானா அவனுக்கு ஒரு நடுகளை வந்து வடிப்பாங்க அல்லது பாறையில் எழுதி வைப்பாங்க. அந்த சமூக மக்களால் தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து பிரதி எடுத்து பல்வேறு ரூபங்களாக உருமாற்றம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கடவுள் அந்த மூதாதையர் வந்து கொண்டாடப்பட்டு கடைசியாக முருகனா வந்து தோன்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக மருதத்தணி வந்து தோன்றி ஆற்றங்கரை ஓரமாக நாகரிகம் தோன்றி மக்கள் வந்து பண்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. அப்படி வர மக்கள் தான் மருதநில மக்களாக சொல்லப்படுது. அவரை வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். அது வந்து யாரெல்லாம் முதல்ல பண்பட்டு யார் வராங்களோ அவங்க வந்து தமிழர்கள் நம்ம எடுத்துப்பாங்க. மற்ற மக்களை வந்து காட்டிலையும் நாடோடியாகவும் இதுலேயும் வந்து அலைஞ்செறிஞ்சு வாழ்கிறாங்க. வேட்டையாடி மற்ற சமூகங்களை வந்து அடித்து பிடிச்சி வாழ்கிறாங்க. ஆக இந்த மக்கள் வந்து ரொம்ப லேட்டராக வந்து வெள்ளைக்கார ஆட்சி வரை காலம் வரைக்கும் வந்திருக்காங்க. தமிழர்கள் வந்து அப்படி முதல்ல பண்பட்டு விவசாயத்தில் வந்து அந்த ஒரு அரசாட்சியை உருவாக்கி வீடுகள்லாம் கட்டி சக்கரை கிளிகள்லாம் கட்டி வாழ்ந்ததுக்கான சிந்து சமய நாகரிகம், மகஞ்ச ஹரப்பா நாகரிகம் அதெல்லாம் வந்து சான்றாக இருக்குது. அது வந்து கிபி 3000 நூற்றாண்டு 2000 நூற்றாண்டு சொல்லப்படுது. ஆக இந்த விஷயங்கள்லேருந்து பார்க்கக்குள்ள தமிழர்கள் வந்து முதல்ல முன்னேறிய சமூகமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றவங்களாம் லேட்டராக வந்து பின்னோக்கி. ஏன் தமிழ்நாட்டில் இங்கே வேட்டுவன் சொல்லக்கூடிய மக்களாகட்டும், பாளையத்தணியில் சொல்லக்கூடிய மக்களாகட்டும், எயினர் ஆகட்டும், குறவர் மக்களாகட்டும், ராஜராஜன் சோழன் தான் பல குடிகளை வந்து என்ன பண்ணுறான் அடக்கி ஆண்டு அவர்கள்லாம் வந்து விவசாயத்தில் ஈடுபட வச்சுருக்கான். ஏன் வெள்ளைக்கார ஆட்சி காலம், நாயக்கர் ஆட்சி காலத்தில் கூட அந்த எயினர் மக்கள் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து விவசாயத்தில் முழுமையாக ஈடுபடாமல் அவங்க வந்து ஆணிலை கவர்தல், போரில் ஈடுபடுறது இப்படியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆக இந்த விஷயங்கள் வந்து இன்னும் கூட பல தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இன்னும் காட்டுப்பணியாண்டே பல வாழ்றதை பார்க்க முடியுது. ஆக இந்த விஷயங்கள்ல இருந்து என்னென்னா, யாரை வந்து முதல்ல வந்து எந்த ஒரு மரபு வந்து எந்த ஒரு கூட்டம் வந்து முதல்ல வந்து நாகரிகமாக வளர்ச்சியடையாங்களோ அவர் வந்து தமிழர்கள். அடுத்தது யார் கொஞ்சமாக லேட்டராக நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்ச மக்கள் தான் எகிப்தியர்கள், ஆஸ்திரேலியர்கள், சவுத் ஆப்பிரிக்கர்கள். அப்புறம் வந்து இந்தியாவில் எடுத்தோம்னா அதுக்கு பிறகு லேட்டராக வந்து தெலுங்கு, கன்னடம், அந்த மலையாளிகளாக வந்து லேட்டராக வந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இங்கே வந்து ஆரிகள் வந்து கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவர்களுக்கும் நம்மளுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அப்போ வந்து ஆரியர்களுக்கு ஆதரவாக சில இனக்குழுக்கள் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு எதிர்க்கிறாங்க. நம்ம வந்து இமயமலை பகுதியை வரைக்கும் நம்ம தான் ஆண்டிருக்கோம், கங்கை சமவெளிகள் நம்ம தான் இருந்திருக்கோம். அவர்கள் வந்து ஆரியர்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற பல்வேறு இனக்குழுக்களை சேர்த்து நம்ம சண்டை போடுறாங்க. சண்டை போடுற அவசியம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அப்படியே பின்னோக்கி அப்படியே
பின்னாடி வரோம். அதற்கு பிறகு வந்து கரிகால சோழனும் பாண்டிய மன்னர்களும் சேரன் மன்னர்களும் சில பழகினாங்க. அதற்கு பிறகு கூட படையெடுத்து அங்கே வெற்றி கொண்டு இமயமலையை வந்து தன்னுடைய இருப்பிடமாக மாற்றிக்கிறதாக தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக மாற்றி அங்கே இருக்க இனக்குழுக்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்க அங்கேருந்து நிலங்களாக கைப்பற்றி இங்கே உள்ள ஆட்களை போய் குடிபெயர்த்து வச்சு இந்த வேளாண்மையை செய்கிறாங்க. அதற்குரிய ஒரு பகுதி வந்து அதை வந்து ஒரு வரி வசூல் செஞ்சு அந்த விஷயம்லாம் வந்து இந்தியா முழுக்க ஆள்றாங்க. விஷயம் பல சான்றுகள் பண்ணு. ஆக இந்த அடிப்படையிலேருந்து இமயமலை கூட நம்முடைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக தான் இருந்திருக்கு. ஆக இவர்கள் சொல்கிற இந்த 2000 ஆண்டு வருஷம் இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அதெல்லாம் தாண்டி முருகனுடைய வரலாறு வந்து பன்னெடுங்காலமாக சொல்லப்படுது. சிவன் வழிபாடு கூட சங்க இலக்கிய பாடல்கள் பெரியதாக குறிப்பிடப்படவில்லை, தொல்காப்பிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் புறநானூறு பாடல்லையும் சரி, அதாவது 166 பாடலில் வந்து முது தலைவன் சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மதுரை காஞ்சியில் வந்து 41 பாடலில் முழு கடவுள் அப்படின்னு முது கடவுள்னு சொல்லி குறிப்பெல்லாம் இருக்குது. ஆக ஒரு கடவுள் தான் சொல்லப்படுறது தவிர சிவனான்னு சொல்லப்படலை. அதுமாதிரி தொல்காப்பியத்தில் கூட முருகனை பற்றி சொல்லப்படவில்லை, மாயோன் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. திருமால் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரே ஆசிரியர் தான் முருகனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆக இப்படியான விஷயங்கள் வந்து பார்க்கல அந்த முது கடவுள் யார், அந்த சொல்லப்பட்ட வந்து சேயோன் யார் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பின்னாடி வந்து ஆய்வாளர்கள் வந்து ஒப்புமைப்படுத்துகிறாங்க. இதை ஒப்புமைப்படுத்துவதை இதை தாண்டி நமக்கு ஒரு பூர்வீகமான ஒரு கடவுள் இருக்கார். அவர் வந்து கண்டிப்பாக வந்து குறிஞ்சி தின தலைவனாக தான் இருக்க முடியும், மருதன தலைவனாக இருக்க முடியாது. இவங்க சொல்லப்படுற இந்திரன் மற்ற ஆட்கள்லாம் வந்து பின்னாடி வந்தவங்க. அதாவது இதிகாசங்களில் புராண இதிகாசம் சொல்லப்படுற கடவுள்லாம் வந்து என்னென்னா மாயோன், அதாவது பிராமணனுக்கு சொல்லப்படுறது வந்து என்னென்னா இந்திரன், வர்ணன், அவர் வந்து இப்படி சில கடவுளும் சொல்லப்படுறாங்க. அவர்கள் வந்து தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆக இங்கே இருக்கிற சிவனையும் முருகனையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வர்ணனோடையும் அப்புறம் வந்து இந்திரனுடையும் தொடர்பு படுத்தி ரொம்ப இழிவாக சித்தரிச்சதெல்லாம் பார்க்க முடியுது. அவர் வந்து ஐயப்பனையும் ரொம்ப இழிவான வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. சிவனை பற்றி இழிவான வரலாறு திருடன்மை சொல்லப்பட்டிருக்காங்க. விநாயகரை பற்றி பல அந்த ரிக்வேச சாமதங்கள்லாம் ரொம்ப இழிவாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் எல்லா கடவுளையும் இழிவாக சொல்லப்பட்டு இன்றைக்கி என்னென்னா அவங்க வந்து குறுக்க நின்று அவர்கள் வேதத்தை ஓதி நமக்கு வந்து ஒரு மீடியேட்டராக இருந்து செயல்படக்கூடிய நிலைமைக்கு தமிழர்கள் வந்து உட்படப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்கள் என்னென்னா இந்த ஆரியர்கள் உள்ளே வந்தப்போ என்னென்னா அப்போ வந்து அவங்க கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க. சில பூஜை புனஸ்காரம் யாகலாம் வளர்த்ததை பார்த்து நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து எப்படி வாசம் தெரிவிங்களை எப்படி கருவேப்பிலை வந்து இது போகிறோமோ அது மாதிரி வந்து அவங்க தங்க கூட வச்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ண வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அடிமையாகி விட்டார்கள். இன்னைய வரைக்கும் அந்த அடிமை அனுபவம் போல் இன்னைய வரைக்கும் கோவிலுக்கு வாசிக்கும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னே விட்டுறோம். அவங்க பண்ண நம்ம வந்து வெறும் பார்வையாளர் இல்லை நிற்கிறோம். இப்படியான போக்கு தான் போயிட்டுருக்கு. ஆக இங்கே இருக்கிற என்னென்னா இந்த தெலுங்கு மக்களையும் உங்கள் மக்களையும் சகோதரிகளையும் வந்து எதிர்ப்பாக நினைக்காம நம்ம ஆதாரங்கள் முன்வைக்கிறதை தாண்டி இதுக்கு எப்படி மிகப்பெரிய சதி இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியும் பெண்ணுக்கு தள்ளுறதையும் இங்கே இருக்க இனக்குடைய மோத விட்டு அவங்க வந்து குளிர்காய ஆசைப்படுறாங்க. இந்த விஷயங்களை தான் அவங்க வந்து இங்கே இந்தியா நிலப்பரப்பில் வந்து 2500 ஆண்டு காலமாக இந்த விஷயத்தை தொடர்ச்சி பண்ணி தான் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இப்போ திருப்பி வேறு ரூபத்தில் அவங்க வந்து ஆரியர்கள் இறங்குறாங்க. நம்ம முதல்ல தமிழ் திருவிழா அனைத்து கோவில்லையும் தமிழில் அர்ச்சகம் பண்ணணும், தமிழில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண விஷயத்தை வந்து முன்னெடுப்போம். இதுதான் நம்ம வந்து இந்த முருகனுக்கு நம்ம செய்கிற ஒரு இதாக இருக்கும். முருகன் வந்து குறிஞ்சி நில தலைவனாகவும் பல சங்க இலக்கிய பாடல்கள்லேருந்து முருகனை பற்றி சொல்லப்பட்ட குறிப்புகள்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அது வந்து மொழி ரீதியாகவும் அந்த குறிஞ்சித்தனி அந்த குறிஞ்சி மலர் இந்த விஷயங்கள்லேருந்து தொல்காப்பியர்லேருந்து அவன் வந்து முருகன் வந்து தமிழ் மொழி தமிழ் மரபோடு பண்பாட்டோடு சம்மந்தப்பட்டவங்கிறது தான் பிரதானம். இதற்கு பிறகு குப்தர் காலத்துலேயும் வந்து முருகன் வந்து கொண்டாடப்பட்டிருக்காரு. முழு கடவுளாக இருக்காரு. மௌரிய காலத்துலேயும் மிகப்பெரிய கடவுளாக கொண்டாடப்பட்டிருக்காரு வடநாட்டில். அதற்கு பிறகான பல நிலையிலையும் கொண்டாடப்பட்டிருக்காரு. இப்படியான பல்வேறு வரலாற்றுலேருந்து நம்ம என்ன புரியும்னா முருகன் வந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்காரு வெவ்வேறு பேரில். ஏன் சிங்கப்பூர் மலேசியாவில் கொண்டாடப்படுறது, எகிப்தில் கொண்டாடப்படுறாரு. இது தொன்மையை விஷயம் பார்த்தோம்னா 2000 ஆண்டு கால தொன்மை வந்து முருகன் கிடையாது. இது தொல்காப்பிய காலத்துக்கு முந்தைய 40,000 ஆண்டுகளுக்கு முடிவு வந்து விவசாயம் நிலம் தோண்டிடுச்சு, மன்னர்களாட்சி தோண்டிடுச்சு. மக்களை வந்து தமிழக மக்களை வந்து 5000-6000 ஆண்டுக்கு முடிவு வந்து பண்பட்ட சமூகம் வாழ்ந்திருக்காங்க. ஆக அந்த அடிப்படையில் வந்து பார்க்கக்குள்ள முருகன் வந்து நம்மளோடு தொடர்புபட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அந்த ஆழித்தனமாக வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது முருகன் வந்து முன்னோர் வழிபாட்டிலேருந்து நடுகள் வழிபாடுக்கு மாறி அந்த கூட்டம் வந்து தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு இன்னி வரைக்கும் கடத்தப்பட்டு வந்திருக்கு. அந்த விஷயம் இதை வந்து
ஆரியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த செல்வாக்கை ஒழிக்க முடியாமல் காரணத்தால் முருகனை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டாங்க. திருமாலையும் தன்வசப்படுத்திட்டாங்க. இந்திரனு, அதாவது மன்னர்கள் வந்து இந்திரன் சொல்லப்படல, மன்னன் தான் இந்த தொல்காப்பியம் சொல்லுது. ஆக இங்கே இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் தன்வசப்படுங்க. பௌத்த மதம், புத்தர், அப்புறம் வந்து சமண மதம், இப்படியான ஆட்கள் கூட வந்து தன்வசப்படுத்திக்கிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அங்கே அந்த சமயத்தை வந்து பிளந்துட்டு இன்னை வரைக்கும் அந்த சமயத்தை வந்து பின்னு கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து எல்லா மதத்துலேயும் எல்லா இடங்களையும் ஊடுருவக்கூடிய ஒரு இனமாக தான் இந்த ஆரியர்கள் இருக்காங்க. இவரை வந்து விமர்சனமாக வைக்கிறத தாண்டி இன்னி வரைக்கும் அவருடைய மேலாதிக்கம் வந்து போகுது. உடனடியாக அவள் வந்து கோவில் அந்த உரிமையிலேருந்து அவளை வந்து வெளியேற்றணும். அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து வெளில தூக்கி போடணும். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவளை தூக்கி போட்டு தமிழ் ஓதுவாளை பயன்படுத்தி இந்த விஷயங்களை பண்ணணும். தமிழ் அச்சரம் பண்ண விஷயம் கோரிக்கை வைக்கிறேன். இதுதான் நம்ம இந்த விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்டை ஏடி பதிலாக இருக்குமே தவிர, வெறும் பழமையை பேசிக்கிட்டு புராணத்தை பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகுது. முதல்ல தமிழ் கடவுளுக்கு சொல்லப்பட்ட புராண இதிகாச இழிவை வந்து முதல்ல வந்து நம்ம எதிர்க்கணும். அது தமிழ் இலக்கியத்தில் இருக்க சான்றுகளை முன் வச்சு சில விஷயங்கள் பண்ணணும். ஏன் பிற்காலத்தை தோன்றிய இந்த பரிபாடல், அப்புறம் வந்து திருமுலாற்றுப்படை, கலித்தொகை கூட ஒரு சில அது கூட அந்த ஆரிய மரபை ஏற்றுக்கொண்டதாக தான் இருக்குது. தமிழ் மன்னர்களும் ஆரிய மரபை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இனிமேல் தொடர்றதுக்கு நான் அனுமதிக்கக்கூடாது. இன்னைய வரைக்கும் நம்ம வந்து எல்லா இடங்களையும் வந்து பிராமணர்களை வந்து கோவில் பூஜைகள்லேருந்து நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம் தொடங்கி காது குத்துலேருந்து பிறப்பு இறப்பு முதற்கொண்டு எல்லா அவங்களும் ஈடுபடுத்தணும். அவங்க ஈடுபடுத்தாமல் தமிழர்கள் இங்கே இருக்கிற தமிழ் குடிகளை வந்து ஈடுபடுத்தி விஷயம் பண்ணணும். இன்றைக்கி பிராமணர்கள் எந்த நிலைக்கு எந்த அந்த பொசிஷன் அடையிறது காரணம், இங்கே சொல்லப்படுற இந்த தமிழ் குடிகளில் இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கி எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஒரு சில பறையரோட இருப்பிடத்தை வந்து அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த வரலாற்றை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி முருகன் வெறியாட்டம், அங்கே இருக்கிற அந்த பலியிடுதல், இந்த மரபு வந்து தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவுக்கு பின்பற்றப்பட்டிருக்கு. குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கிறது வந்து இங்கே பொதிகை மலையில் தான் பூக்கப்படுது. இங்கே இருக்கிற மலையில் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பூக்கப்படுது. இப்படியான பல வரலாற்று சான்றுகள்லேருந்து முருகன் யாரெல்லாம் கொண்டாடி போட்டோம், ஆனால் அவன் நமக்கான ஒரு கடவுளுங்க விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடவடிக்கையில் இருக்கணும். என்ன நடவடிக்கைன்னா, ஆரியர்களை வந்து நம்ம பூஜை விஷயங்கள்லாம் யாகங்கள்லாம் தூக்கி போட்டு நம்ம தமிழர்கள் பயன்படுத்தணும். கோவிலில் வந்து சமஸ்கிருத முறைப்படி இல்லாமல் தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும். அர்ச்சனையும் அந்தளவுக்கு பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல செயல்முறைப்படுத்துவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.